அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம். யார் அழைத்தார்? நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டு விட்ட முதற் பூவை யார் பறித்தார்? காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்வின் பாரதிகளா. இன்னைக்கு என்னோட வெள்ளிக்கிழமை விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூஜை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாரத்தில் வந்து எந்தெந்த நாள் வந்து பூஜை வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த காலையில் மினி விளாக் எடுக்கிறேன்னா, மினி விளாக் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ எடுக்கிறதே வந்து நான் வந்து மறந்து போகிறேன். இந்த மினி விளாக் எடுக்கிறதுக்கு பெரிய லாங் வீடியோவே எடுத்துடலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டஃப்பான வந்து வேலைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் வந்து எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதனாலே லாங் வீடியோ எடுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ வந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டேன். மணி ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து வெயில் டைம் வந்ததால் பார்த்தீங்கன்னா விடியறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால கொஞ்சம் கலர் கோலமாக இருக்கு இல்லை, அது வந்து கலர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து போட்டிருந்தேன். மற்ற நாள்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சுன்னா டைம் ஆகுதுன்னு ஒரு சுக்கிரஹோரையில் படைக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக வந்து போட்டு முடிச்சிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சுன்னா கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் கோலமாக வந்து கொடுக்கலான்னு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மார்கழி மாதம்லாம் எப்படி தான் வந்து சுறுசுறுப்பு வந்ததுன்னே தெரியல. கரெக்டாக அந்த ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் மார்கழி போன பிறகு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து வந்துடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்ற மாதிரி அப்படின்னு வந்து ஆகிப்போச்சு. இந்த கோலமாவை வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. கோலமாவை வந்து பார்த்தீங்கன்னா அலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈவினிங் வந்து பெருக்கினாலுமே அந்த கோலம் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு வந்து கலப்போம் இல்லையா கோலமாவில், அதில் 2 கப்பு கோலமாவுக்கு 2 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நீங்கள் கோலம் ஈவினிங் வந்து நீங்கள் பெருக்கினாலுமே அந்த கோலம் வந்து அச்சால் போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் வந்து போடுவேன். அரிசி மாவு இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே வந்து கோலமாவு கூட கொஞ்சமாக மைதா மாவு வந்து அரிசி மாவு இல்லைன்னா வந்து சொல்கிறேன், கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா அந்த மாதிரி வந்து அலையாமலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அச்சுலாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால பார்த்தீங்கன்னா சரி அதால் வந்து போடலாம். எனக்கு அந்த அளவுக்கு போட்டால் எனக்கு அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் குட்டி குட்டியாக போடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வாங்கி அப்படியே வச்சது அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு நிலைவாசல் மேலே மட்டும் போடலாம் கலர் கலராக அப்படின்றத போட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியாக வந்து தெரியல. இந்த கோவில்லையா இருக்கட்டும், அடிக்கடி இந்த செருப்பு தொலைக்கிறது வந்து நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். எனக்கு இதுக்காகவே அடிக்கடி தொலைஞ்சு போகுதுன்னு ஒன்று, நாய் வந்து இழுத்துட்டு போயிடும். இப்போ வந்து சிவராத்திரிக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அது எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வரப்போ செருப்பு காணாமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அந்த தூக்க கலக்கத்தில் வந்து என்ன செருப்பை வந்து மாற்றி போட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஒரு செருப்பு மட்டும் இருந்தது. ஏன்னா இது கோவிலுக்கு வந்து ஒரு செருப்பை வந்து காணோமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செருப்பையும் விடாமல் வந்து பையில எடுத்து போட்டு வீட்டில் எடுத்து வந்து வச்சுட்டேன். இப்படி தான் ஏதாவது செருப்பு வந்து காணாமல் போச்சுன்னா அந்த செருப்பு புது செருப்பாக தான் இருக்கும். புது செருப்பு தான், எனக்கு கம்பெனி செருப்பு அது வேற. நான் சாதா செருப்பாக இருந்தாலும் சரி போனால் போதுன்னு விட்டுட்டுருக்கலாம். நல்ல செருப்பாக எனக்கு மனசே கேட்கல. கொஞ்ச நாளைக்கு அந்த தொலைஞ்சு போன செருப்பு ஒரு செருப்பு மட்டும் எடுத்துட்டு வந்து ஒரு 4 நாளைக்கு செருப்பு போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன். இந்த மாதிரி தான் ஒரு செருப்பு, இன்னொரு செருப்பு அதே மாதிரி தான் நாய்க்குட்டி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு அந்த செருப்பு கோவிலில் வந்து சிவராத்திரி கண் விழிச்சிட்டு வரப்போ ஒரு செருப்பை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி தேடி பார்த்தேன். அதுலேருந்து மனசுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்குது. இது வந்து கோவிலில் போயிட்டு ஒரு செருப்பு வந்து காணாமல் போனது நல்லதா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி கோவில் போயிட்டு செருப்பு தொலைஞ்சது கிடையாது. ஏன்னா காணாமல் வேணா போயிருக்கு. இங்கெல்லாம் வெளியில் வந்து காணாமல் போயிருக்கு. கோவிலுக்கு போயிருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குன்றத உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் சுக்கர உரையில் படைக்கிறதுக்கு இந்த வெள்ளை மொச்சை வந்து வச்சு படைச்சா ரொம்ப நல்லதுன்றதால எப்பவுமே அந்த தெருவில் வந்து கொஞ்சம் விற்பார் இல்லையா, அந்த பத்தி கற்பூரம் இதெல்லாம் வந்து மளிகை ஜாமான் மாதிரி கொஞ்சம் விற்பாரு. அவர்கிட்ட வந்து எல்லா பாக்கெட்டும் 10 ரூபான்னு சொல்லிட்டு இந்த பட்டாணி, மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் இந்த கடலை இது எல்லாமே 10 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதில் தான் ஒரு பாக்கெட் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். அது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு டைம் படைக்கிறதுக்காக எப்பவுமே ஊற வச்சு படைக்கிறது சுக்கர ஓரையில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த கையில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து கருங்காலியா இல்லை வந்து ருத்ராட்ச பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து கருங்காலிலாம் கிடையாது. நான் தான் அப்பயே வந்து காமிச்சிருந்தேன். நிறைய விளாக்ல வந்து காமிச்சிருக்கேன். அவங்க வந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து ருத்ராட்சம் தான். ருத்ராட்சன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க
சொல்லியிருந்தாங்க. பெண்கள்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாரி. கண்டிப்பா வந்து தாராளமா யார் வேணா போடலாம். அது நான் வந்து குட்டி குட்டியா தானே போட்டிருக்கேன். இதுக்கு வந்து முகம் கிடையாது. அதனால எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்து முகம் இருந்தாலுமே கண்டிப்பா வந்து இந்த 5 முகம்ன்றதெல்லாம் வந்து யார் வேணா போடலாம். நம்ம மனசு தான் வந்து காரணமே தவிர, மத்தபடி இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க எதனா உங்களுக்கு மனசுக்கு வந்து போடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து போடலாம். நான் வந்து இது வந்து திருவண்ணாமலையில தான் அந்த கிரிவல பாதையில தான் வந்து வாங்கியிருந்தேன். நெறைய வந்து ருத்ராட்ச கடை, அந்த மாலை நெறைய விதமான விக்கும். அங்க தான் வந்து வாங்கியிருந்தேன். ரூ. 50 நெனைக்கிறேன். நானும் என் தங்கச்சியும் வந்து வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ருத்ராட்சம் வந்து நீங்க போட போறேன்னு உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து போடுங்க. இது வந்து யார் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் இருந்தமான ஒரு உறவு. அத வந்து நீங்க அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு கண்டிப்பா வந்து பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட்டு. இது போட்டா வந்து இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமா அந்த ருத்ராட்சம் போட்டிருந்தாலுமே எது வேணா சாப்பிடலாம். இது வந்து நானுமே ஃபர்ஸ்ட்டு நெறைய இதில அந்த நெறைய வந்து போய் பார்த்துருக்கேன். ருத்ராட்சம் போட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது இப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நெறைய வந்து இப்பலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளமா வந்து யார் வேணா சாப்பிடலாம். ருத்ராட்சம் போடுறதுனால தப்பே கிடையாது. கடவுள் வந்து நீ வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கனா, இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களுக்கு போட விருப்பம் இருந்தா தாராளமா வந்து போட்டுக்கோங்க. கடவுளுக்கு நமக்குமான அது உறவு. அதனால யாரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. தாராளமா வந்து போட்டுக்கோங்க. பூஜைக்கானது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்ப வந்து சாம்பிராணி தான் வந்து போட்டுட்டுருக்கேன். இந்த தூபக்காலுக்காக நான் 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அது வாங்கணும்னு வந்து நெனச்சு, ஃபர்ஸ்ட்டு வந்து வேற ஒரு மண் சட்டியில வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். கையெல்லாம் நான் சுட்டுக்கிட்டேன். அதால வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நம்ம தூபக்கால் வாங்குனா மட்டும் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கலாம் வந்து கேட்டு பார்த்தா ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனால எங்க ஊர் திருவிழா கடை இப்ப பொங்கலுக்கு போயிருந்தேன் இல்லையா? அப்ப வாங்கிட்டு வந்தது தான். எனக்கு இந்த மாரி நல்லா வீடு ஃபுல்லா நல்லா கம கமன்னு சாம்பிராணி போட்டு பூஜை பண்றதுன்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாரி வந்து போடணும்னு நெனச்சுட்டேன். நான் எப்பவுமே அந்த சாம்பிராணி கட்டி சாம்பிராணி நான் வச்சுட்டுருப்பேன். ஆனா வந்து போட முடியல. ஆனா இப்ப வாங்குன பிறகு தான் போட்டு பூஜை பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பாசிட்டிவா இருக்கும். அது வந்து போட்டு பார்த்தாலே உணர முடியும். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாரி பழக்கம் இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி தீபாராதனை காமிக்கிறப்ப யாருக்கெல்லாம் வந்து கண்ணுலருந்து தண்ணி வரும் அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி தீபாராதனை காமிக்கிறப்பலாம் தண்ணி வர மாரி ஃபீல் பண்ணுவேன். தண்ணி வர மாரி ஃபீல் பண்ண மாட்டேன். கண்ணுல தண்ணியே வரும். அது என்னன்னு தெரியல. அப்படிதான் வந்து ஒரு சில டைம்லாம் வரும். ஒரு சில டைம்லாம் வந்து வராது. அந்த மாரி தான் இன்னைக்கு பூஜை பண்றப்பயே பார்த்தீங்கன்னா, தன்னை மீறி வந்து அழற மாரி நானும் வெள்ளிக்கிழமை அழக்கூடாதுன்னு நெனைப்பேன். ஆனா, அது என்னவோ ஒரு சில டைம்ல என்னையும் மீறி வரும். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாரி இருக்கா? அப்படின்றத சொல்லுங்க. நானும் வந்து ஏன் அந்த மாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தேச மங்கைக்கரசி அம்மா வீடியோ தான் வந்து பார்த்திருந்தேன். இந்த மாரி நம்ம சாமி கோவிலுக்கு போயிருந்தாலும், கருவறையில சாமி பார்க்குறப்பயா இருக்கட்டும், நம்ம பூஜை ரூம்ல பூஜை பண்றப்பயா இருக்கட்டும், அந்த மாரி கண்ணுல தண்ணி வர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான பாசமும் நம்ம இப்ப அப்பா, அம்மாவ பார்த்தா எப்படி நம்மளுக்கு ஒரு ஆதங்கத்துல கண்ணீர் வருமோ, அந்த மாரி தான் நம்ம வந்து சாமிய பார்க்குறப்ப, நம்மளுக்கு வந்து அந்த மாரி கண்ணீர் வர்றது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓ! அதனால தான் நம்மளுக்கு கண்ணீர் வருது போல இருக்குன்னு வந்து நெனச்சுக்கிட்டேன். ஏன்னா சிரிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, போலியா கூட நம்ம பல்ல கூட காமிச்சு சிரிச்சுக்கலாம். ஆனா அழறதுன்றது பார்த்தீங்கன்னா, அது உள்ள இருந்து வந்தா மட்டும் தான் நம்ம அழ முடியும். சும்மா வந்து நம்ம அழறதுன்றது வந்து வரவே வராது. சிரிக்கிறது வந்து போலியா கூட சிரிச்சிடலாம் இல்லையா? அதனால தான் நம்ம கோவிலுக்கு கருவறைய பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, சாமி போய் பார்க்க போறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது. உண்மையான பாசமும், பக்தியும் இருக்கிறதுனால தான் அது வருது. அப்படியே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நார்மலா என்னோட ரொட்டீன் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமைனாலே என்னோட ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் செய்யறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீரை செய்யக்கூடாது தான். இருந்தாலுமே வந்து பாலக்கீரை வந்து 2 நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து வச்சிருந்தா அது வேஸ்ட்டு தான் நெனச்சுட்டு இன்னைக்கு கீரை வந்து செய்ய போறோம். நெறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. எதுக்காக கீரை வந்து வெள்ளிக்கிழமை வந்து செய்யக்கூடாது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கீரைன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர வந்து நம்ம கீரை ஆயிரோம் இல்லையா? அத வந்து நம்ம அன்னைக்கு வந்து உரி உரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா, அது இத சொல்லுவாங்க. அதுக்காகவா? இல்லன்னா வந்து கீரை அன்னைக்கு சமைக்கக்கூடாதுன்றதுனாலயா என்னன்னு தெரியல. நான் கீரை வந்து நேத்தே வந்து கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து அப்படியே கீரை சப்பாத்தி, பாலக்கீரை சப்பாத்தி தான் வந்து செஞ்சிருந்தேன். அப்புறம் ரொம்ப நாளா இருந்ததுன்னா, அதோட சத்தே வந்து போயிடும். இன்னைக்கு செய்ய முடியலன்னா, அதுக்கப்புறம் செய்ய முடியாது. நாளைக்கு சனிக்கிழமை. சரி 3 நாள் வந்து கணக்கு வந்துரும்ன்றதால இன்னைக்கு செஞ்சிருந்தேன். டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும், கொஞ்சம் பட்டாணி குருமா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பார், காய் போட்ட சாம்பாரும், இந்த பொடலங்காய் கூட்டு மாரி வச்சு தொட்டுக்க வந்து செஞ்சு குடுத்து பசங்களுக்கு அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு. கையோடவே கிச்சனையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, "அக்கா எத்தன மணிக்கு தான் நீங்க எந்திரிப்பீங்க? எத்தன மணிக்கு தான் வந்து லஞ்ச்லாம் வந்து செஞ்சு கரெக்ட்டா வந்து 9 மணிக்கு பசங்கள அனுப்பிடுறீங்கன்னு?" வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு போறதுன்றது எங்க வேலை முடிச்சுட்டு,
வெளியில இருக்கிற வேலையை முடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இதெல்லாம் வந்து நான் போறதுக்கே ஒரு 7:15 ஆகும். அதுக்கப்புறம் டீ போட்டு பசங்களுக்கு குடிக்கிறதுனா குடிப்பாங்க. இல்லன்னா வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலை வந்து கடகடன்னு வந்து செய்ய ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா வந்து ஒரு பிளானோட தான் இருப்போம். அதனால டக்கு டக்குன்னு 3 அடுப்பு கேஸ்ன்றதால பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிரும். ஒரு ஒரு நாள் வந்து 9:05, 9:10 கொஞ்சம் லேட்டா தான் வந்து போவாங்க. ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு வந்து சீக்கிரமா வந்து போயிடுவாங்க. நம்ம செய்யறதுல தான் இருக்கு. டக்கு டக்குன்னு செஞ்சாலே எல்லா வேலையும் இது முடிஞ்சிரும். நம்ம குழப்பிட்டு இருந்தா டைம் வந்து இழுத்துக்கிட்டே தான் வந்து போகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஈவினிங் மேல வந்து எடுத்திருந்தேன். இங்க ஒரு பன்னீர் ரோஸ் வந்து மேலலாம் செடி வைக்கிறோமே, கீழ ஒரு செடி வைப்போம்னு இந்த செடி வந்து வச்சிருந்தேன். கீழ அந்த பெருச்செடிக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. நான் செடி வச்சதெல்லாம். இப்பலாம் வந்து தோண்டவே இல்ல. அப்ப இந்த ரோஸ் செடியும், ஒரு சாமந்தி செடியும் கீழ வைக்கலான்னு வச்சது. அழகா வந்து சாமந்தி செடிய ஃபர்ஸ்ட் நாள் வந்து புடுங்கி அப்படியே வேரோட வந்து போட்டுடுச்சு. நான் எடுத்துட்டு போய் நட்டு வச்சுட்டேன் மேல. இந்த ரோஸ் செடியும் சரி விட்டுருக்கும். நானும் முள்ளெல்லாம் எடுத்து வச்சு போட்டு போனேன். ஊருக்கு வந்து போயிட்டு வந்து பார்க்குறேன், ரோஸ் செடி எப்படிதம்மா இந்த கத்திரிக்கோலால கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி கட் பண்ணி போட்டுருச்சு. சாமந்தி செடி மாரி வேரோட தூக்கி போட்டிருந்தாலும் நான் அப்படியே நட்டுட்டு இருப்பேன். அது கட் பண்ணி போட்டதால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பூவோட அந்த செடி பன்னீர் ரோஸ் வந்து போய் சேர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த தாமரை செடிய பத்தி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. "இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு. ஓரளவுக்கு இப்ப ரொம்ப வெயில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிப்போகுது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கெட்ல போட்டது போட்ட மாரியே தான் இருக்குது. ஆனா வருது, இலை மட்டும் வருது. வேற எதுவுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அது பெருசா தொட்டி வைக்கணுமா? என்னன்னு தெரியல. அதனால அதுக்கு ஒரு ஒரு பராமரிப்பே இல்லாம அப்படிதான் இருக்கு. என்னதான் கடையில நம்ம காசு குடுத்து பூ வாங்கி வச்சாலுமே, இந்த செடியில நம்ம வச்ச செடியில ஒரு பூ பூத்து பறிச்சு அதுல வைக்கிறது தனி சந்தோஷம். அது என்ன சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அது நான் பார்த்து பார்த்து செலவு பண்ற ஆளு. ஆனா இந்த செடி வைக்கிற விஷயத்துல மட்டும் நான் பார்த்தீங்கன்னா, அது கணக்கே பார்க்க மாட்டேன். செடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவேன். அந்த அளவுக்கு அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இன்னும் வந்து எனக்கு நெறைய செடி வைக்கணும்னு சொல்லிட்டு, இவரு அந்த கவர்மெண்ட்ல மாடி தோட்டத்துக்கு அந்த பேக்லாம் வந்து குடுக்குறாங்க இல்லையா? எப்படியாச்சும் எனக்கு வாங்கி குடுன்னு சொல்லிட்டு அவர நையரிச்சு நானும் வந்து ஆர்டர் பண்ணி உள்ள வெப்சைட்டுக்குள்ளலாம் போய் பார்த்தா, அங்க கோழினூர் வட்டத்துல வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நானும் ஆசையா சரி மாடி தோட்டத்துக்கு பேக்லாம் வரப்போது, நெறைய வந்து வைக்க போறோம் ஒரு ஆசையில வந்து இருந்தேன். டக்குன்னு வெப்சைட்ல வந்து ஏற்கனவே விண்ணப்பிச்சவங்களுக்கு வந்து குடுத்துட்டாங்களாம், இங்க காலி ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டனோ, அந்த அளவுக்கு அப்படியே உடனே வந்து புஸ்ஸுன்னு வந்து போயிட்டேன். அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு நடக்கணும்னு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நடக்கும் இல்லையா? இப்ப நடக்கக்கூடாதுன்னு இருக்குது போல இருக்கு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் மேல கீழ தான் வெத்தல இருக்கு இல்லையா? கொஞ்சமா ஜாடியில எடுத்துட்டு வந்து மேல வந்து கொடி ஏத்தலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஜாடியில வந்து வச்சிருந்தேன். இதோட வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.